பிரார்த்தனை. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरि ओम्। கணேச பஞ்சரத்னத்துல நமத்சுராரி நிர்ஜரம் இரண்டாவது ஸ்லோகத்துல முதல் வரியில இரண்டாவது பகுதி. அது நிர்ஜரம் நான் அர்த்தம் சொல்லலன்னு நினைக்கிறேன். சுர அரி தேவர்களுக்கு எதிரிகள் அசுரர்கள். நிர்ஜரம் ஜரா அப்படின்னா முதுமை, ஜேரியாட்ரிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இருந்தா சம்ஸ்கிருதத்துல ஜரா வந்ததுன்னு சொல்லிக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஜரா மரண மோக்ஷாய கௌமாரம் யௌவனம் ஜரா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க இப்படி எல்லாம் கீதையில இந்த ஜரா அர்த்தம் வருது. ஜரானா முதுமை, நிர்ஜரம் முதுமை இல்லாதவர்கள். தேவர்கள் எப்போதும் இளமையானவர்கள், அதனால நிர்ஜரம்ங்கிறது இங்க தேவர்களை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா அசுரர்களும் தேவர்களும் வணங்கக்கூடியவர். நமத் சுராரி நிர்ஜரம். கிஞ்சன கொஞ்சம், அகிஞ்சன கொஞ்சமும் இல்லாதவர்கள், ஒண்ணும் இல்லாதவர்கள், ஏழைகள். ஆர்த்தி மார்ஜனம் அவர்களுடைய ஆசையை தீர்க்கிறவர்னு சொல்லலாம், துன்பத்தை தீர்க்கிறவர்னு சொல்லலாம். நாலாவது ஸ்லோகத்துல முதல் வரி வார்த்தை. அஞ்சாவது இதுல இரண்டாவது வரியில முதல் பாகம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம். வசந்தம் அப்படிங்கிறது வசந்த காலம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் எடுத்தேன். ஹிருதந்தரே நிரந்தரம் வந்ததுனால யோகினாம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தம், யோகியுடைய ஹிருதயத்தில் எப்போதும் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்தா அது சிறப்பா இருக்கும்.
வசந்தக அந்தி, வசதி வசந்தக வசந்தி அப்படின்னு வினை சொல்லாகவும் அது வரும். அதுல நிகழ்கால சொல்லும் போது வசந்தம் அப்படின்னு வரும். அதனால யோகியுடைய ஹிருதயத்தில் வசிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவா இருந்து அதனால சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது அதுல அர்த்தம் தெரியறதுக்கு மீதி இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா குரு ஸ்தோத்திரத்துக்கு வந்துடுவோம். ஏதாவது கேள்வி சந்தேகம்? அஞ்சாவது ஸ்லோகம். சின்மயம் வியாபி யத் சர்வம் திரைலோக்கியம் ச சர அச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சச்சராச்சரம் அதுல இருந்து எல்லாம் முந்தின வரி மாதிரி ஸ்லோகம் மாதிரி தான். சித்து மயம் சேரும்போது சின்மயம் அப்படின்னு மாறும். வியாபி யத் சர்வம், எங்கும் நிறைந்த அறிவாக, கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். பொதுவா நமக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எங்கும் நிறைந்த சைத்தன்யமாகத்தான், சச்சிதானந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படித்தான் சொல்லுது. அப்படி எங்கேயுமே வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, ஞானாகாரமான பரம்பொருளை திரைலோக்கியம், 3 உலகங்களிலும், 3 அப்படிங்கிறது பூர்புவஸ்வக அப்படியே எடுத்துக்கலாம், அல்லது பூமி மேலுலகம் 7 கீழுலகம் 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதாளம், பூமி, தேவலோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சர அச்சரம், நகரக்கூடியது நகராதது, அசைவது அசையாதது, எல்லோற்றோடும் சேர்ந்த 3 உலகம். எங்குமே வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய பரம்பொருளை எனக்கு தொட்டு காட்டுன தத்பதம் தர்ஷிதம் ஏன, அதை எனக்கு தொட்டு காட்டுன குருவே உமக்கு நமஸ்காரம். அனசூயா. சின்மயம் அதுல அனுஸ்வாரம், அடுத்தது வியாபி வாரதுனால அந்த வா மூக்கால சொல்ற வாவா மாறும். மீதி மாற்றங்கள் எதுவும் இல்லை. சின்மயம் வியாபி யத் சர்வம், சின்மயம் வியாபி யத் சர்வம், சின்மயம் வியாபி யத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம், திரைலோக்கியம் சச்சராச்சரம், திரைலோக்கியம் சச்சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன, தத்பதம் தர்ஷிதம் ஏன, தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சேர்த்து சொல்லுங்க. சின்மயம் வியாபி யத் சர்வம், திரைலோக்கியம் சச்சராச்சரம்,
तत्पदं दर्शितेन तस्मै श्री गुरवे नमः. மாரியுஷா மைக் அன்மியூட் பண்ணணும். சின்மயம் வியாபியத் சர்வம் சின்மயம் வியாபியத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் த்ரைலோக்யம் சசராசரம் திரைலோக்கியம் சச்சராச்சரம் த்ரைலோக்யம் சச்சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அது தஸ்மை, தஸ்மை இல்ல தஸ்மை. தஸ்மை தாவை அழுத்தி சொல்லணும். தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சின்மயம் வியாபியத் சர்வம் த்ரைலோக்யம் சச்சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வைரமுத்து சுவாமிஜி எடுக்கல, நீ எடுத்துட்டு படிக்கிற சுவாமி. கவிதா சின்மயம் வியாபிய யத் சர்வம் த்ரைலோக்யம் சராசரம் தத்பதம் தத்சிதம் யோன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சின்மயம் வியாபிய யத் சர்வம் த்ரைலோக்யம் சராசரம் தத்பதம் தத்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சுவாமிஜி குரு பஞ்சரத்னமா சுவாமி? சுவாமி குரு பஞ்சரத்னமா? குரு ஸ்தோத்திரம். குரு ஸ்தோத்திரம். அகண்ட மண்டலக்காரம்னு ஆரம்பிக்கும். ஆறாவது சர்வ ஸ்ருதி. கவனமா இருக்கணும். ஸ்ரு உதடு குவியணும். ஸ்ருதி. ஏன்னா போற போக்குல ஸ்ருதின்னு உதடு விரியதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் உதடு குவிய வேண்டிய இடம். ஸ்ர அதுக்கு கூட ஊ சேர்ந்து ஸ்ரு. சர்வ ஸ்ருதி ஷிரோ ரத்ன விராஜித பத அம்புஜக வேதாந்த அம்புஜ சூர்யோ யக சூரியக யக தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள். சர்வஸ்ருதி எல்லா வேதங்களுக்கும். சிரக ரத்னம், சிரோரத்னம், மணிமகுடமாக விளங்கக்கூடியது. எல்லா வேதங்களும் விளக்கக்கூடியது, சொல்லக்கூடியது, காட்டக்கூடியது. விராஜித விளங்கக்கூடிய. பத அம்புஜக பத தாமரைகள். வேதாந்த அம்புஜ. வேதாந்தம் அப்படிங்கிற தாமரைக்கு யக சூரியக யாரு சூரியனோ
தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம். சூரியனை பார்த்த உடனே தாமரை மலரும், அது மாதிரி குருவை பார்த்த உடனே வேதாந்த அறிவு பிரகாசிக்கும், விளங்கும். அப்படி வேதாந்த அறிவை பிரகாசிக்க வைத்த குருவே உமக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட வேதாந்தம் அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக முதல் வரியை எடுத்துக்கலாம். வேதங்களுடைய மணிமகுடமாக விளங்கக்கூடிய வேதாந்தம் எடுத்துக்கலாம். ஷிரஸ் ரத்னம் சேரும்போது ஷிரோ ரத்னம்னு மாறுது. பத அம்புஜம் சேரும்போது பதாம்புஜம்னு மாறுது, பதாம்புஜக அப்படின்னு மாறுது. வேதாந்த அம்புஜ சேரும்போது வேதாந்தாம்புஜன்னு மாறுது. சூரியக யக சேரும்போது அக விசர்க்கம் என்னாகும்? சூரியோ. சூரியோ நமோ நாராயணாய மாதிரி மாறும். இப்ப ஸ்லோகம் அனசூயா. சர்வஸ்ருதி ஷிரோரத்ன விராஜித பதாம்புஜக. இது பிரிக்க கூடாதா குருஜி? ஒரே இதுல சொல்லுங்க. ஆமா, அதுல பிரிக்கிறதுக்கு இடம் இல்லை. சரிங்க குருஜி. सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदान्ताम्बुजः सूर्यो यः वेदान्ताम्बुज सूर्यो यः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. कुमारी उषा. सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. सर्वश्रुति शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे நமக. வைரமுத்து எடுத்துட்டீங்களா? सर्वस्वदे शिरोरत्न विराजित पदाम्बुजः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. कविता. सर्वश्रुति स्रोदग्न विरजित पदाम्बुज वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. सर्वश्रुति स्रोरग्न विरजित पदाम्बुजः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः. ஏழாவது ஸ்லோகம். चैतन्यः शाश्वतः शान्तः व्योम अतीतः निरञ्जनः बिन्दु नाद कला अतीतः तस्मै
ஸ்ரீ குரவே நமக. இதுக்கு முந்தின ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் குருவையே கடவுளாக நினைச்சு பரபிரம்மமாக நினைச்சு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். 3வது ஸ்லோகத்துல சொன்னது மாதிரி. அப்படி எடுக்கும்போது 6வது ஸ்லோகத்துல அர்த்தம் எப்படி வரும்? வேதங்களில விளக்கப்பட்டுள்ள பதாம்புஜம் குருவினுடையது. அந்த வேதாந்தத்துக்கு சூரியன் போன்று விளங்கக்கூடிய குருவே வணக்கம்னு வரும். இந்த ஸ்லோகத்துல சைத்தன்யக, சைத்தன்யமாக விளங்கக்கூடியவர். சைத்தன்யம் அப்படிங்கிறது பரம்பொருளுக்கு, கடவுளுக்கு சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வேதத்துல. சாஸ்வதக, இதுவும் கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, கடவுளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வார்த்தை. சாந்தக, எப்போதும் நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக இருக்கிறவர். வியோம அதீதக, பொதுவா கடவுளுக்கு உதாரணம் சொல்ல முடியாது, ஏன்னா கடவுளை போல இன்னொரு ஆள் இல்லை. ஆனாலும் உதாரணம் அப்படிங்கிறது முழுக்க பொருந்தணும்னு கிடையாது, ஏதோ கொஞ்சம் பொருந்தினா போதும். அப்ப நாம அதிகமா பயன்படுத்துற உதாரணம் ஆகாசம். யதாகாசஸ்திதோ சூரியக. பல உதாரணங்கள் இப்படி பயன்படுத்துவோம். ஆகாசம் ரொம்ப நெருங்கின ஒரு உதாரணம். ஏன்னா ஆகாசத்துக்கு குணம் இல்லை, பார்க்கறதுக்கு தெரியறது இல்லை, ஆனா எங்கேயும் வியாபிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதுனால. ஆனாலும் ஆகாசம் கடவுள் இல்ல, ஆகாசம் மாதிரி இருக்கிறவர் தான் கடவுள். நிறைய பேருக்கு இந்த உதாரணங்கள் சொல்லும் போது குழப்பம் வந்துடும். உதாரணத்தை பிடிச்சுக்கிட்டு ஸ்டக் ஆயிடுவாங்க. உதாரணம் மூலமாக நம்ம ஒன்ன சொல்ல வரோம், அது என்ன கருத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் கடவுளை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா உதாரணத்துல ஸ்டக் ஆகி கடவுளை கோட்டை விட்டுருவோம். எப்படி நாம துணியில ஸ்டக் ஆகி பஞ்ச கோட்டை விடுறோமோ அது மாதிரி ஆயிடும். வியோம அதீதகனா ஆகாசத்தையும் கடந்தவர். நிரஞ்சனக, இருள் இல்லாதவர் சொல்லலாம், அல்லது அறியாமை இல்லாதவர் அப்படின்னு சொல்லலாம். 2வது ஸ்லோகத்திலேயே இந்த அஞ்சனம் அப்படிங்கிறது வந்தது. பிந்துநாத கலா அதீதக. பொதுவா ஓங்காரத்தை 5ஆ பிரிப்பாங்க. ஆ, உ, இம், அகார உகாரம் அகாரம், பிந்து, நாதம் அப்படின்னு 5ஆட்டு பிரிப்பாங்க. இந்த ஓங்காரத்தையும் கடந்தவர் துரியாதீதன். அது துரியன். சைவ சித்தாந்த படிச்சோன்னா துரியாதீதன், வேதாந்த படி மாண்டிக்க உபனிஷத் படிச்சோன்னா துரியன். அப்படி இருக்கிறவர், இவைகளையும் கடந்து இருக்கிறவர். இதுதான் டிரான்சென்டென்டல் அப்படின்னு ஒரு குரூப்பே இருக்காங்க. மகேஷ் யோகின்னு நினைக்கிறேன், அந்த பரம்பரையில வர்றவங்க டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அன்னமயத்தை கடந்து போய், பிராணமயத்தை கடந்து போய், மனோமயத்தை கடந்து போய், விஞ்ஞானமயத்தை கடந்து போய், ஆனந்தமயத்தையும் கடந்தா அங்க ஆத்மா இருக்கு. தைத்திரிய உபனிஷத்துலயும் இதே மாதிரி பிருகுவல்லி, பிரம்மானந்தவல்லி 2லயுமே வருது. சிக்ஷாவல்லியிலையும் வரலாம், அது எனக்கு சரியா சொல்ல ஞாபகம் வரல. சரி, ஆனா அது சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் போறோம், மதுரையை கடந்து, திருச்சியை கடந்து, சென்னையை கடந்து, டெல்லியை கடந்து அப்படி அர்த்தம் எடுத்தா
போச்சு. நாம இந்த உடம்புக்கு கொடுக்கிற உண்மைத்தன்மையை கடந்து, மனசுக்கு கொடுக்கிற உண்மைத்தன்மையை கடந்து, பிராணனுக்கு கொடுக்கிற உண்மைத்தன்மையை கடந்து, உண்மைக்கெல்லாம் உண்மையா ஆதாரமா இருக்கக்கூடிய கடவுளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை அர்த்தம் எடுக்கணும். இந்த அதீதக அப்படிங்கிறது அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். அல்லாம ரொம்ப ஒசரத்துல இருக்கிற ஆளு அப்படிங்கிறது மாதிரி, அல்லது ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆளு அப்படிங்கிறது மாதிரி கற்பனைக்கு போயிடக்கூடாது. நாத பிந்து கலா நாத பிந்து முருகனுக்கு ஒரு திருப்புகழ் பாடல் உண்டு. அதுலயும் இந்த நாத பிந்து கலாதீதக அப்படின்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன். எப்படியானாலும் எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருள் தான் குரு. குரு மனித உருவம் எடுத்து வந்திருக்காரு. கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, மனித உடல் எடுத்த என்னை சிலர் அவஜானந்தி மாமூடாக மானுஷீம் தனும் ஆஷ்ரிதம். என்ன கொஞ்சம் மட்டமா நினைக்காங்க துரியோதனன், கர்ணன், நன்கோ பல பேரு அப்படி நினைச்சவங்க இருக்காங்க. அதனால கடவுளே மனுஷ உடம்புல வந்தாருன்னா நம்ம அவரை மதிக்க மாட்டோம். மனுஷ உடம்புல வந்ததுனாலேயே மதிக்க மாட்டோம். ஆனா மனித உடம்புல கூட தெய்வம் வரலாம். என்னுடைய குரு அப்படி வந்த தெய்வம் தான் அப்படின்ட்டு அர்த்தத்துல இந்த ஸ்லோகம். மாணிக்க வாசகர் வாழ்க்கையில பாக்குறோம். மாணிக்க வாசகர்ல சமஸ்கிருதம் படிச்சோம்னா மாணிக்க வாச்சகர். தெய்வமே அவருக்கு குருவாக குருந்தம் மருத்தடியில உபதேசம் பண்ணாரு. குருந்தம் மேவிய பெருமாளின்னு ஏதோ ஸ்லோகம் இருக்கு, செய்யும். கடவுளே குருவாக வருகிறார் அப்படிங்கிறது ஒண்ணு, குருவே கடவுள் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டு பார்வை இருக்கு. ஏ இஸ் பி, பி இஸ் ஏ அப்படின்னு ரெண்டும் கணக்கு ஒண்ணுதான். ஜப்பானியர்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க பதில் சொன்னாங்கன்னு ஒரு கதை இருக்கு. எவ்வளவு தூரம் உண்மையும் தெரியாது. ஒருவேளை புத்தர் வாள் எடுத்து இந்தியாவில இருந்து உங்க நாட்டை ஜெயிக்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஜப்பான்ல புத்த மதத்தை கடைபிடிக்கிறாங்க. அதனால நிறைய பேரு மத வெறியர்களாக இருக்கக்கூடிய உலகத்துல இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு கேள்வி கேட்டாங்க போல. அப்போ ஜப்பானியர்கள் சொன்னாங்களாம், அவர் ஒரு கையில வாள் எடுத்துட்டு வந்தா நாங்க ரெண்டு கையிலயும் வாள் எடுத்து போராடுவோம் அப்படின்னு. அதாவது எங்க நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்க நாடு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு இது இருக்குது. பொதுவா துவைத சம்பிரதாயங்கள்ல, பக்தி சம்பிரதாயங்கள்ல இப்படி இருக்கு. குருவும் கடவுளும் வந்தா முதல்ல யாருக்கு நமஸ்காரம் அப்படின்னு. முதல்ல குருவுக்கு தான் நமஸ்காரம். ஏன்னா குரு காட்டித்தானே எனக்கு கடவுளையே தெரியும், அதனால குருவுக்கு தான் நமஸ்காரம் அப்படின்னு. இதுக்கு சில நடந்த வரலாறுகளும் இத மாதிரி இருக்கு. இப்ப ஸ்லோகத்துல சைத்தன்யக விசர்க்கத்துக்கு பிறகு ஷா வந்திருக்கு, அதனால விசர்க்கம் இஷா மாறும். சாஸ்வதக விசர்க்கத்துக்கு பிறகு இஷ் வந்திருக்கு, அதனால விசர்க்கம் இஷா மாறும். அப்புறம் மூச்சு எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. வியோம அதீதக வியோமாதீதகன்னு மாறும். அக விசர்க்கம் அடுத்தது வல்லினம் வரல, அப்ப அது என்னாகும்?
தீதோ व्योमातीतो நமோ நாராயணாக. அது மாதிரி பிந்துநாத கலா அதீதக சேரும்போது கலாதீதக, அங்கேயும் மூச்செடுக்கிறதுனால அது அப்படியே சொல்ல வேண்டியதுதான். தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. 7வது ஸ்லோகம் அனசூயா. चैतन्य शाश्वत शान्तः चैतन्य शाश्वत शान्तः चैतन्य शाश्वत शान्तः व्योमातीतो निरञ्जनः व्योमातीतो निरञ्जनः व्योमातीतो निरञ्जनः बिन्दुनाद कलातीतः बिन्दुनाद कलातीतः बिन्दुनाद कलातीतः तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. குருஜி இங்க சேர்த்து சொல்லும் போது சாந்தகன் பிரிக்காம சாந்தோன்னு சொல்லலாமா குருஜி? இங்கேயும் வந்து ஆமா, சேர்த்து சொல்றதா இருந்தா இப்ப 6வது ஸ்லோகத்துல கூட வேதாந்தாம்புஜ சூர்யோ எஸ் தஸ்மை ஸ்ரீ அல்ல யகங்கிறது எஸ்ன்னு மாறிடும். அது மாதிரி இங்க ஆக விசர்க்கம், அடுத்தது வல்லினா வரல. அப்ப சைத்தன்ய சாஸ்வத சாந்தோ வியோமாதீதோ நிரஞ்சன அப்படின்னு வந்துடும். 2வது வரி பிந்துநாத கலாதீத தஸ்மை, விசர்க்கம் தா வந்ததுனால விசர்க்கம் இஸ்தாமாகும். चैतन्य शाश्वत शांतो व्योमातीतो निरंजनः बिंदुनाद कलातीतस्तस्मै श्री गुरवे नमः. இதுல பிந்து அப்படின்னா புள்ளி அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் உண்டு. அது ஒரு விதமான தத்துவ அர்த்தம் உள்ள வார்த்தை. பிந்து நாதம் ரெண்டுமே தத்துவ அர்த்தம் உள்ள வார்த்தை. ஸ்ரீ சக்கரத்துல நடுவுல ஒரு புள்ளி இருக்கும், அதையும் பிந்துன்னு சொல்லுவாங்க. ஓம் போடும்போது அதுல மேல ஒரு புள்ளி வைக்கிறோம், அதையும் பிந்துன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து பிந்தி அப்படிங்கிற ஹிந்தி வந்திருக்கலாம். நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு பிந்தின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. இதுல நாத அப்படிங்கிறது கவனமா இருக்கணும். விஸ்வநாதன், ஜெகநாதன், சொக்கநாதன், அந்த தா 2வது தா. இது வந்து நாத தானம், அந்த தா, அந்த உச்சரிப்பு கொஞ்சம் கவனமா இருக்கணும். நாதன் அப்படின்னா தலைவன், நாதம் அப்படின்னா ஓசை அல்லது ஒலி, சவுண்ட், அந்த மாதிரி அர்த்தம். குமாரி உஷா. சைதன்ய சாஸ்வத சாந்தோ व्योमादीदो निरञ्जनः बिन्दुनाद कलादीद तस्मै श्रीगुरवे नमः. सैदन्य शाश्वत शान्तो व्योमादीदो निरञ्जनः बिन्दुनाद कलादीद தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பிந்துநாத கலாதீதஹ சொல்லணும், அல்லது பிந்துநாத கலாதீதஸ் தஸ்மை. அந்த விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்தி சேர்த்து சொல்லணும். கலா தீதக தான் இருக்கு சுவாமிஜி, நீங்க படிக்கும்போது தீதன்னு படிச்சதுனால நானும் அப்படி நினைச்சிட்டேன். கலாதீதஹ அப்படின்னு தான் சொல்லணும், தனியா பிரிச்சு படிச்சா. சரி. அப்புறம் நிரஞ்சனக அப்படிங்கிறதுல அதுலயும் ஒரு கவனம் வேணும். நிரஞ்சா, நிரஞ்சா இல்ல, நிரஞ்சா. அந்த
அதுவும் கவனமா இருக்கணும். இயல்பா நமக்கு தமிழ்ல சா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வைரமுத்து. சைதன்ய சாஸ்வத சாந்தோ வியாமாதிதோ நிரஞ்சனக பிந்துநாத கலாஜீதக தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சைதன்ய சாஸ்வத சாந்தோ வியாமோதிதோ நிரஞ்சனக பிந்துநாத கலாஜீதக தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கவிதா. சைதன்யஸ்ய சாஸ்வதஸ்ய சாந்தோ வியாமோ மதிதோ நிரஞ்சனக பிந்துநாதகலாதீதஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சைதன்யஸ்ய சாஸ்வத சாந்தோ வியாமோ மதிதோ நிரஞ்சனக பிந்துநாதகலாதீதஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எட்டாவது ஞான சக்தி சமாரூடஹ தத்துவமாலா விபூஷிதஹ புக்தி முக்தி பிரதாத்தா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஞான சக்தி அல்லது ஞானமும் சக்தியும் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதுக்கு மேல ஏறினவர் அல்லது ஞான சக்தி அவர் மேல ஏறி இருக்கு, ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். தத்துவ மாலைகள் ஆல அலங்கரிக்கப்பட்டவர். தத்துவம் அவருக்கு ஒரு ஆபரணம் மாதிரி, நகை மாதிரி. மற்றவங்களுக்கு தத்துவங்கிறது பெரிய பாரம் மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அவருக்கு அது ஆபரணம் மாதிரி. தத்துவ மாலைகளால அலங்கரிக்கப்பட்டவர். புக்தி முக்தி இக அமுத்திர, இந்த உலகத்திலையும் நன்மை செய்வாரு, அடுத்த உலகத்துக்கு திரும்பி வராத வழிக்கும் வழிகாட்டுவாரு. பிரதாத்தா, ரெண்டையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட குருவுக்கு வணக்கம். அனசுயா. ஞான சக்தி சமாரூடஹ ஞான சக்தி சமாரூடஹ ஞான சக்தி சமாரூடஹ தத்வமாலா விபூஷிதஹ தத்வமாலா விபூஷிதஹ தத்வமாலா விபூஷிதஹ புக்தி முக்தி பிரதாத்தா ச புக்தி முக்தி பிரதாதா ச புக்தி முக்தி பிரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஞான சக்தி சமாரூட, இங்கேயும் இஸ் போட்டுக்கலாமா குருஜி? ரூடஸ். ஆமா. ஞான சக்தி சமாரூட தத்வமாலா விபூஷிதஹ புக்தி முக்தி பிரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குமாரி உஷா. ஞானசக்தி சமாரூடக தத்வமாலா விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாச தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஞானசக்தி சமாரூடக தத்வமாலா விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாச
தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வைரமுத்து. ஞானசக்தி சமாரூடக தத்வமாலா விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாத்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஞானசக்தி சமாரூடக தத்வமாலா விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாத்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கவிதா. ஞானசக்தி சமாரூடக தத்வமாலா விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாஷ தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஞானசக்தி சமாரூடக தத்வமாலா விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாஷ தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. 9வது ஸ்லோகம். அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினே. இந்த இடத்துலயும் பிரிக்க முடியாது. ஆத்ம ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பல பல ஜென்மங்களாக, அநேக ஜென்ம சம்பிராப்த, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற, கர்ம பந்த, இன்னும் பல பல ஜென்மங்களுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் விதாகினே, அதையெல்லாம் எரிச்சிருவார். எப்படி? மலை போல கர்ம பந்தம் கர்மங்கள் இருந்தாலும் அந்த மலைய எரிச்சிருவார். ஆத்ம ஞான பிரதானேன, ஆத்ம ஞானத்தை கொடுத்து அதை எரிச்சிருவார். எவ்வளவு பெரிய பஞ்சு மலையா இருந்தாலும் ஒரு சின்ன நெருப்பு பொறி இருந்தா போதும்ல. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் மரப் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி, ஆத்ம ஞானம் அப்படிங்கிற பொறியினால பல ஜென்மமாக, பல கோடி ஜென்மங்களாக சம்பாதிச்சு வச்சிருந்த கர்ம மூட்டை முழுவதையும் பஞ்சுமலையை எரிச்சு சாம்பலாக்கிட்டார். ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஒரு அறையில இருட்டு இருந்தாலும் ஒரு விளக்க கொளுத்தின உடனே அந்த இருட்டு மாறுகிறது மாதிரி ஆத்ம ஞானம் நமக்கு எத்தனை ஜென்மமான கர்மத்தையும் தீர்க்க வல்லது. அந்த ஆத்ம ஞானத்தை தந்த குருவே உமக்கு வணக்கம். அனசூயா. அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாயினே. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने. आत्मज्ञान प्रदानेन, आत्मज्ञान प्रदानेन, आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने. आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः.
குமாரி உஷா. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. வைரமுத்து. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. கவிதா. अनेक जन्म संप्राप्त कर्म बंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. अनेक जन्म संप्राप्त कर्म बंधन विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. 10வது ஸ்லோகம். சோஷணம் பவ சிந்தோஹோ ச ஞாபனம் சார சம்பதः குரோஹோ பாத உதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரோஹோ பாத உதகம், குருவினுடைய பாத தீர்த்தம். பாத பூஜை பண்ணி நாம தீர்த்தம் சேகரிப்போம். வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய ஸ்தாபகர் அம்பானந்த சுவாமி அவரு சென்னையில படிக்கும்போது அந்த சுவாமி அமெரிக்காவில் போய் வெற்றி கொடி நாட்டி இலங்கையில இருந்து சென்னைக்கு வர்றாரு. ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை போறார். சென்னையில ஒரு சொற்பொழிவு பொது கூட்டத்துல கலந்துக்கிறார். அந்த காலத்துல பெரிய வசதிகள்லாம் கிடையாது. திறந்த வெளியில ஒரு சாரட்டு வண்டியில ஏறி காட்டுக்கத்தா கத்தணும். அப்படி ஒரு கூட்டத்துல பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு இருந்த அம்பானந்த சுவாமி அவரை பார்க்கிறார். அவரால் ஈர்க்கப்படுறார். பிறகு கல்கத்தா போய் சாரதா அம்மாவை பார்க்கிறார். பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கும்போது, யாராவது பெண்ணுரிமைவாதிகள் எல்லாம் இருந்தா கொஞ்சம் காஃபி டீ குடிக்க போயிட்டு வாங்க, உங்களால சகிக்க முடியாது இந்த விஷயத்த. அம்பான் சாமி மனசுல நினைக்கிறாரு, சாரதா தேவிய நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மாவுடைய பாத தீர்த்தம் கிடைச்சா நல்லா இருக்கும், சரணாமிர்தம் கிடைச்சா நல்லா இருக்கும். இவருக்கு இங்கிலீஷ் தமிழ் தான் தெரியும், மலையாளம் தான் தெரியும், வங்காளம் தெரியாது. சாரதா அம்மாவுக்கு வங்காளம் தவிர வேற ஒண்ணும் தெரியாது. இவர் மனசுல நினைச்சார். உடனே சாரதா அம்மா அவருடைய சிஷ்யரை கூப்பிட்டு போய் தட்டு, கங்கா ஜலம் எல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. குங்குமம், சந்தனம், பூ எல்லாம்.
அம்பானந்த சாமி மனசுல இருக்கிறத அவங்க படிச்சுட்டாங்க. அதனால அம்பானந்த சாமி மனம் போல மாங்கல்யம் அப்படிங்கிறது மாதிரி அவருடைய காமனா பூர்த்தியானதுனால அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டார். பின்னாடி வெள்ளிமலை ஆசிரமம் தொடங்கின போது அந்த தீர்த்தத்தை வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கொடுக்குற வழக்கம். அவர் எங்கெங்க போவாரோ அப்போ அவருடைய கையில இருக்கும். அப்படி ஒரு தடவை இரணியல் ஊர்ல பேருந்துக்காக வேண்டி அநேகமா காத்திருந்திருக்கலாம். ஏதோ சந்தர்ப்பத்தால அங்க இருக்கும்போது மதுரானந்த சாமி அந்த ஊருக்காரரு, பூர்வ ஜென்ம புண்ணியம், அவருக்கு இந்த சாமியாரை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வந்து அம்பானந்த சாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்றார். அம்பானந்த சாமி அவர் கையில இருந்த சரணாமிர்தத்துல சில துளி கொடுக்கிறார். இன்னைக்கும் வெள்ளிமலையில அந்த சரணாமிர்தம் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு கூட கங்காஜலம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, தீர தீர சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரணாமிர்தம், பாத தீர்த்தம், அப்படிங்கிறதுலாம் அது மாதிரி குருவினுடைய பாத தீர்த்தம் பவ சிந்து. ஆண்டாள் இல்ல, மீராவுக்கு ஒரு பாடல் உண்டு. அவங்க ராஜஸ்தானி, மார்வாடி அந்த மாதிரி ஏதோ, அது ஹிந்தியில இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ்லயும் அந்த பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் பாடல் வரி ஞாபகம் வரல. கடல் வத்தி பொச்சே அப்படிங்கிறது மாதிரி தமிழ் பாடல்ல வரும். ஹிந்தி பாடல் பவசாகர் சபு சுக்கு கயாஹே. பூஜ்ய சுவாமிஜி அடிக்கடி பாடுறதுனால அந்த வரி படிச்சு ஞாபகம் வருது. மீரா கே பிரபு கிரிதர் நாகர் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இன்னொரு வரி. மேரி லாலு நயன குரு சரணனிக்கி, இது அதனுடைய முதல் வரியா இருக்கலாம். அதுல மீரா பாடுறாங்க, வேதத்துல எல்லாம் பிறவி கடல், அதை கடக்கணும்னா பாலம் கட்டணும், சேத்தூம் தர துஸ்தரான் துஸ்தரான், இது சாமவேதம். அப்புறம் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு பிறவிய பெருங்கடலாக ஓமிச்சாரு. அதை நீந்தி போனோம் அப்படின்னாரு. இன்னொரு பாடல்ல அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அப்படின்னாரு. நீந்தணும் அல்லது இன்னொரு திருக்குறள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுல படகுல கடந்து போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீரா சொல்றாங்க, இந்த கஷ்டம் ஒண்ணும் கிடையாது, பகவான்கிட்ட பக்தி பண்ணு, சம்சார சாகரமே வத்தி போயிடும். பாலத்துல போனா நவீன கால கான்ட்ராக்டர் கட்டின பாலம் எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுந்துடலாம்னு பயம் இருக்கும். கப்பல்ல போனா புயல் காற்று ஏதாவது வந்தா கப்பல் மறைஞ்சிட்டா அப்படின்னு பயம் இருக்கும். நீந்தி போனா டயர்ட் ஆகிட்டா என்ன பண்றதுன்னு பயம் இருக்கும். இது ஒன்னும் பிரச்சனை இல்லை, பகவான்கிட்ட பக்தி பண்ணு, பவசாகரம் வற்றி போகும், அப்புறம் நடந்தே போயிட வேண்டியதா. அது மாதிரி சோஷணம் பவ சிந்தோகோ, அவருடைய பாத தீர்த்தம் பவ சிந்து, பிறவி கடலை வற்றச் செய்வது.
ஞாபனம் சார சம்பதக, வாழ்க்கையினுடைய சாரத்தை நினைவூட்டுவது. அப்படிப்பட்ட குருவுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சிந்தோஹோ ச, விசர்க்கத்துக்கு பிறகு ச வந்ததுனால அது சிந்தோஸ் ச அப்படின்னு மாறிடும். குரோஹோ பாத, ஒண்ணு குரோஹோ பாதன்னு சொல்லணும், அல்லது குரோ பாத, உதடு ஒட்டாம பாவ சொல்லணும். எஃப் சத்தம் இல்ல, உதடு ஒட்டாத ஃபா சத்தம். குரோ பாதோதகம், பாத உதகம் சேரும்போது பாதோதகம். சூரிய உதயம் சூரியோதயம் ஆகிறது மாதிரி பாத உதகம் பாதோதகமா மாறும். 10வது ஸ்லோகம் அனசூயா. சோஷணம் பவ சிந்தோஸ்ச, शोषणं भव सिन्धोश्च, शोषणं भव सिन्धोश्च, ஞாபனம் சாரசம்பதः, ज्ञापनं सारसम्पदः, ज्ञापनं सारसम्पदः, குரோः பாதோதகம் சம்யக், गुरोः पादोदकं सम्यक्, गुरोः पादोदकं सम्यक्, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. तस्मै श्री गुरवे नमः, तस्मै श्री गुरवे नमः. शोषणं भव सिन्धोश्च, ज्ञापनं सारसम्पदः, गुरोः நான் இங்க அந்த அந்த இது கஷ்டமா இருக்கு குருஜி, அந்த ஹாஃப் பா ஒரு போட்டாம சொல்றது, நான் விசாரிக்க சொல்றேன். गुरोः पादोदकं सम्यक्, तस्मै श्री गुरवे நமः. இதுவும் கஷ்டமா இருக்கு குருஜி. அப்புறம் இந்த ஞா, அதை நீங்க இக்ஞா சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல குருஜி, நிறைய தடவை சொல்லி சொல்லி பார்த்தேன் குருஜி, அது சரியாவே வரமாட்டேங்குது. அது ஞான் தான் தொண்டையில இருந்து தான் வருது. அது பல காலமாக பழகினது இன்னும் பல காலம் அழிச்சாதான் சரியாகும். பொதுவா சில இடத்துல கீதையில 2 இஜ்ஜி வருது இல்ல குருஜி, அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறத எஜ்ஞாத்வா அப்படி சொல்லும் போது எஜ் அப்புறம் ஜ்ஞாத்வா அப்படி சொல்லும் போது வருது குருஜி எஜ்ஞாத்வான்னு. சாதாரணமா ஒரு இஜ்ஜி இருக்க இடத்துல ஞான் தான் வருது. அது ரொம்ப கான்சியஸா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா, அது தப்பா பழகிறதுல இருக்க ஒரு பிரச்சனை. அது எவ்வளவு முறை தப்பா சொல்லி இருக்கோமோ அத்தனை முறை சரியா சொல்லி பழகினா தான் அந்த தப்பு மாறும். பொதுவா மூளையினுடைய நியூரான்ஸ் அப்படிதான் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தோட அசோசியேஷன் அதிகமா இருக்கோ அந்த விஷயம் வந்த உடனே அதனுடைய அசோசியேஷனுக்கு தான் மூளை போகும், இயல்பாகவே போகும். அதனால ஏதாவது ஞாபக வைக்கணும் அப்படின்னா அருந்ததி நியாயம், தெரிஞ்ச ஒண்ணுக்கு கூட தெரியாத ஒண்ண கனெக்ட் பண்ணி வச்சுக்கணுமா. அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு தெரியாத ஒண்ணு மறக்காம ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஞாபக சக்தியை அதிகரிக்க பயிற்சி கொடுக்கறவங்களுடைய பேசிக் டெக்னிக்கே இதுதான். அது என்னது குருஜி புரியல? தெரிஞ்ச ஒண்ணு கூட தெரியாத ஒண்ண கனெக்ட் பண்ணிக்கணுமா? ஆமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கிற காலத்துல ஞாபக சக்தி போட்டின்னு ஏதோ ஒண்ணு வைப்பாங்க. ஒரு ரூமுக்குள்ள போய் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பேப்பர்ல எல்லா பொருளையும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப இதுல போய் பார்த்துட்டு ஒவ்வொன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு வர்றவங்க எழுதிக்க மாட்டாங்க. இப்ப போன ஒருத்தர் ஒரு கடிகாரத்தை பாக்குறாரு, ஒரு கிரிக்கெட் பேட்டை பாக்குறாரு, பந்தை பாக்குறாரு அப்படின்னா கடிகாரம் 9:30 மணி காட்டுது. 9:30 மணிக்கு கிரிக்கெட் விளையாட பந்து எடுத்துட்டு போனோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 விஷயம் அவருக்கு மனசுல பதிஞ்சிடும். இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு திறமை இருந்தால் மூளையால எளிமையா ஞாபகம் வைக்க முடியும்.
இப்ப 7 நிறம் ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். விப்ஜியார் அப்படின்னா ஞாபகம் வச்சிடலாம். ராகு காலம் ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். திருவிழா சந்தடியில் வெளியில் புறப்பட்டு விளையாட போவது நியாயமான ஞாபகம் வச்சிடலாம். ஆல் சைன் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வைக்கிறது ஈஸி. ஆல் சைன் டேன் காஸ் அப்படின்னு ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி மூளைக்கு ஏத்தது மாதிரி, மூளை புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயத்த மூளைக்குள்ள போட்டா மூளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம், ரொம்ப காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சில டெக்னிக் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன சொன்னீங்க குருஜி? திருவிழா சந்தடியில் வெளியில் புறப்பட்டு விளையாடச் செல்வது நியாயமா? இது ஒரு இது. இதே மாதிரி இது எப்படி குருஜி ராகு காலத்துக்கு பொருந்தது? திங்கட்கிழமை 7:30 to 9 திருவிழா சந்தடியில், சனிக்கிழமை 9 முதல் 11:30 வெளியில், அடுத்தடுத்த நேரம். வெள்ளிக்கிழமை 11:30 to 12 இல்ல 11 to 1 9 9 to 10:30 10:30 to 12. இதே மாதிரி குளிகை காலம் அதுக்கெல்லாம் கூட இருக்கு. நம்ம வைதிக சமயம் குரூப்ல கூட ஒருத்தர் இத மாதிரி அவங்க இடத்து பழக்கத்தை போட்டிருந்தார். பெரியவங்க இந்த மாதிரி நிறைய டெக்னிக் பழைய காலத்துல பெரியவங்க பயன்படுத்தியிருக்காங்க. வேற வேற பிரதேசங்கள்ல வேற வேற டெக்னிக் பயன்படுத்தியிருக்காங்க எளிமையா ஞாபகம் வைக்கிறதுக்கு. அதனால பழக்கம் வழக்கமா மாறிட்டதுன்னா அப்புறம் அதை சரி பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான். திருப்பி ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். ஞான் ஞான் ஞான்னு சொல்லி பழக்கத்தை உண்டாக்கணும். மாரியுஷா शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः क्रोफादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः क्रोफद्वादोदकं सम्यक् தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அது சம்யக் அப்படின்னு நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால பொதுவா ஸ்லோகங்கள் பாடல்கள்ல சம்யக்கு அப்படிங்கிறது மாதிரி அதை அப்படியே ஒரு ராவு ராவி விடுவாங்க. வைரமுத்து சோஷணம் பவசிந்தோச்ச ஞாபனம் சார சம்பதக குரோபாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சோஷணம் பவசிந்தோச்ச ஞாபனம் சார சம்பதக குரோபாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. शोषणं भवसिन्धोष ज्ञापनं सरसम्पदः गुरुर्बधोदहं सम्यग् तस्मै श्रीगुरवे नमः. शोषणं भवसिन्धोष ज्ञापनं सरसम्पदः गुरुर्बधोदहं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः. 11 ந குரோஹோ அதிகம் தத்துவம். குருவுக்கு மேலான தத்துவம் ந இல்லை. ந குரோர் அதிகம்
குரோஹோ அதிகம் தபக. குருவுக்கு சேவை செய்கிறதை விட மேலான தவம் இல்லை. தத்துவ ஞானாத் பரம் நாஸ்தி. தத்துவ ஞானத்துக்கு மேலானதும் இல்லை. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்படிப்பட்ட குருவுக்கு வணக்கம். எப்படிப்பட்ட குரு? யாரை விட மேலான தத்துவம் இல்லையோ, யாரை விட மேலான தவம் இல்லையோ, யாரை விட மேலான தத்துவ ஞானம் இல்லையோ, அப்படிப்பட்ட குருவுக்கு வணக்கம். குரோஹோ அதிகம். விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் எதுவும் வரல. அப்போ அந்த விசர்க்கம் என்னவா மாறும்? இர்ரா மாறும். பொதுவா விசர்க்கம் இர்ரா தான் மாறும். இர்ருதான் பிறகு ஓவாகிறது, இஷ் ஆகிறது, இஸ் ஆகிறது எல்லாம் நடக்கிறது. பேசிக் ஃபர்ஸ்ட் மாற்றம் வந்து பொதுவா ச சஜிஷோஹோ ருகு. முதல் மாற்றம் இர்ருதான். குரோர், அப்புறம் அந்த இரு ஆ கூட சேர்த்து ராவா மாதிரி குரோர் அதிகம் அப்படின்னு மாறும். அடுத்ததும் அதே மாதிரிதான். அதிகம் அனுஸ்வாரம் தா வர்றதுனால இன்னா மாறும். அதிகம் தபக அனுஸ்வாரம் தா வர்றதுனால இன்னா மாறும். பரம் நாஸ்தி அனுஸ்வாரம் நா வர்றதுனால இன்னா மாறும். ந அஸ்தி நாஸ்தி. ஸ்லோகம் 11 அனசூயா. ந குரோரதிகம் தத்துவம். न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः न गुरोरधिकं तपः न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तत्त्वज्ञानात् परं नास्ति तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः. कुमारी उषा. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः. कविता. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वं ज्ञानं परं नास्ति तस्मै श्री गुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वं ज्ञानं परं नास्ति तस्मै श्री गुरवे नमः. 12 ஸ்லோகம். மத்து நாத்தக. வைரமுத்து சொல்றீங்களா? न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः
तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। 12வது ஸ்லோகம். மத்து நாதः ஸ்ரீ ஜகத் நாதः. மத்து குரு ஸ்ரீ ஜகத் குருஹு. மத் குருஹு ஸ்ரீ ஜகத் குருஹு. மத் ஆத்மா சர்வ பூத ஆத்மா. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இதுல மத்து அப்படிங்கிறது பிராதிபதிக வடிவம், அதான் அடிப்படை சொல். அதுல இருந்து அஸ்மத், யுஸ்மத், அகம், தொம் இதெல்லாம் வரும். இங்க மத்துங்கிறது என்னுடைய அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிடுவோம். மத்து குருஜி, முதல் வார்த்தையில இருக்கிறது மத்தா மண்ணா குருஜி? என்னோட இதுல மண் நாத்தகன்னு இருக்கு. மத்துதான். அடுத்தது நாத்தக வர்றதுனால இத்து இன்னா மாறுது. மத்து நாத்தக என்னுடைய நாதன், என்னுடைய தலைவன், அதாவது என்னுடைய குரு. ஸ்ரீ ஜெகன் நாத்தக, இங்கேயும் ஜெகத்து நாத்தக நான் வந்ததுனால இத்து இன்னா மாதிரி ஜெகநாத்தகன் மாறுது. ஜெகநாதன் யாரோ ஒரிசால புரியில இருக்கக்கூடிய ஜெகநாதன் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இல்ல ஜெகநாதனான பரம்பொருள் இறைவன் நாராயணன் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். என்னுடைய குருதான் அது. உலகத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய கடவுள் என்னுடைய குருதான். இந்த இடத்துல நாத்தகங்கிறது குருவை குறிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கு. மத் குருஹு என்னுடைய குரு. ஜகத் அதுல இந்த இடத்துல மத்து குரு, குரு மென்மையான சப்தம் வந்ததுனால இந்த இத்து இதா மாறிடும், மத்குருன்னு மாறிடும். ஜகத் அந்த வல்லினமும் அதே மாதிரி குரு மெல்லினம் வந்ததுனால ஜகத்து குரு அப்படின்னு மெல்லினமா மாறிடும். என்னுடைய குரு ஜகத்துக்கே குரு. மத்குரு ஸ்ரீ ஜகத் குரு. மத் ஆத்மா சர்வபூதாத்மா. அவர் எனக்கு என்ன பாடம் சொல்லி தந்தாரு, என்ன ஞானம் தந்தாரு அப்படின்னா, என்னுடைய ஆத்மா எதுவோ அங்கேயும் மத் ஆத்மா அந்த வல்லினம் அடுத்தது வல்லினம் வராததுனால மெல்லினமா மாறி மதாத்மான்னு மாறிடும். சர்வபூதாத்மா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் நான் தான். நான் தான் எல்லாமாக இருக்கிறேன், நான் எங்கும் நிறைந்து இருக்கிறேன். எது நானோட இந்த உடம்பு இல்ல, எது என்னுடைய ஆத்மாவோ உண்மையான நானோ நான் தான். வேற வேற பேரு வடிவங்கள்ல விஜயலட்சுமி, வைரம், முத்து, கவிதா, குமாரி, விஷா, அனசூயா அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி ஒரே தங்கம் தான் கம்மல், வளையல், மோதிரம், ஜிமிக்கி இப்படி எல்லாம் பல பெயர்கள்ல வடிவத்துல இருக்குதோ, ஒரே பஞ்சுதான் மேல் துண்டு, வேட்டி, சட்டை, சேலை இப்படி பல வடிவங்கள்ல இருக்குதோ, ஒரே களிமண்ணு தான் பானை, டம்ளர், மூடி இப்படி பல பேர் வடிவங்கள்ல இருக்குதோ, இதே மாதிரி உபனிஷத்து இன்னொரு உதாரணம் சொல்லுது. ஒரே இரும்பு தான் கத்தி, அருவாமனை, நகமெட்டி, நகமெட்டின்னு உபனிஷத்துல சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்குதோ, மாண்டூக்கிய உபனிஷத் காரிக்கையில சாட்டபத்தாப்பு பத்தி சொல்லியிருக்கு.
நிறைய பேர் நினைக்கிறாங்க தீபாவளி நேற்றுக்கு வந்தது அப்படின்னு. என்ன சொல்றது அவங்கள தவறங்கிட்ட கூட்டத்தை. இப்போ இப்படி ஒரு ஆதார வஸ்து ஆத்மா அதெல்லாம் பல்வேறு பேரு வடிவங்கள் எடுத்து இருக்குது அப்படின்னு ஞானத்தை தந்த என்னுடைய குரு யாரோ அவர்தான் ஜெகநாதன், அவர்தான் ஜெகத்குரு. அப்படிப்பட்ட குருவை நான் நன்றியோட வணங்குகிறேன். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நாம பிராக்கெட்ல போட வேண்டிய வார்த்தை இது. இப்படியெல்லாம் எனக்கு ஞானம் தந்ததுனால நன்றியோட அவரை வணங்குகிறேன். பொதுவாக வணக்கமே நன்றியினுடைய வெளிப்பாடுதான். இதுல மத்து நாத்தக மன்னாத்தகன்னு மாறும், ஜகத் நாத்தக ஜெகநாத்தகன்னு மாறும், மத்து குரு மத்குரு அப்படின்னு மாறும், ஜகத் குரு ஜகத் குரு ஜகத்குருன்னு மாறும். நான் சொல்றதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். வல்லினம் வெள்ளினமா மாறும். மத்து ஆத்மா மதாத்மா அப்படின்னு மாறும், பூத்த ஆத்மா பூத்தாத்மான்னு மாறும். இது வார்த்தைகள் சேரும் போது வரக்கூடிய மாற்றங்கள். உங்க ஸ்லோகத்துல இந்த மாற்றங்களோட தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு வேற கஷ்டம் இல்லை. அனசூயா, இதுல விசர்க்கத்துக்கு பிறகு மன்னாத்தக சகாரம் வந்திருக்கு. அப்ப அது விசர்க்கம் இஷா மாறும். அதுக்கு அடுத்த விசர்க்கம் நம்ம மூச்சு விட போறோம். அதுக்கு அடுத்த விசர்க்கத்துக்கு பிறகு ஷகாரம் வந்திருக்கு. அப்ப அது ஷகாரமா மாறும். இது மட்டும் மாற்றங்கள். அனசூயா, மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா மதாத்மா சர்வபூதாத்மா மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. விஜயலட்சுமி, சொல்றேன் ஒரு நிமிஷம். விஜயலட்சுமி, உங்ககிட்ட அந்த பாடல் கைவசம் இருக்கா? சுவாமி, அவ புதுசா வந்திருக்கா இன்னைக்குதான். இப்ப இங்க இருக்கானு. சரி, உங்களை பார்த்து படிப்பாங்களா இல்ல வெறும்னு கேட்பாங்களா? இல்ல, அவ வேற. சரி, அனசூயா திருப்பி சொல்லுங்க. மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கீதையில கூட மன்மனாபவ மத்பக்தக மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. இதுவும் இதே இந்த இதான். என்ன ஸ்லோகத்தோட தொடங்கினேன்? மத் மனா பவ மத் பவ மன்மனாபவ மத்பக்தः மத்யாஜி மாம் நமஸ்குரு. அந்த மாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த மத் அப்படிங்கிறத நாம பயன்படுத்துறோம். இதுல இன்னும் அது ஒரு ஸ்லோகத்தை மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ குமாரி உஷா. மன்னாத ஸ்ரீ ஜகநாதக மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு
மத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஒரு விஷயம், மன்னாத நான் முன்னாடி சொன்னது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த வார்த்தை பிந்து நாத, அது தா. இங்க வந்து நாத்த, மன்னாத்தக, மன்னாத்த ஸ்ரீ ஜெகநாதக அப்படி வரணும். கொஞ்சம் அழுத்தமா தாவ சொல்லணும். சரி சுவாமிஜி. மன்னாத ஸ்ரீ ஜகநாதக மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மன்னாதக சரியா சுவாமிஜி? மன்னாத்த தா வந்து நாத்த, அந்த தா வந்து அழுத்தமா சொல்லணும், அவ்வளவுதான். மன்னாத ஸ்ரீ ஜகநாதக. மன்னாத ஸ்ரீ ஜகநாதக மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பேரமுத்து. மன்னாத ஸ்ரீ ஜகநாதக மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மன்னாத ஸ்ரீ ஜகநாதக மத்குருஹு மத்குருஹு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கவிதா. மன்னாதக ஸ்ரீ ஜகநாதக மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மன்னாத ஸ்ரீ ஜகநாதக மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ரத்தை. குருவுக்கு மேல இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஸ்ரத்தை வந்தால்தான் அந்த குருவினுடைய உபதேசம் பலிக்கும், மண்டைக்குள்ள ஏறும், வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும், நிம்மதி முக்தி எல்லாம் வரும். இது இந்த ஸ்லோகங்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்ரத்தை குருவு கிட்ட எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் இதெல்லாம் சொல்றான். 13வது ஸ்லோகம். குருஹு ஆதிஹி அநாதிஹி ச குருஹு பரம தைவதம் குரோஹோ பரதரம் ந அஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருஹு விசர்க்கம், அடுத்தது வல்லின எழுத்துக்கள் எதுவும் வரல. அப்போ விசர்க்கம் என்ன ஆகும்? இர்ரா மாறி அடுத்தது வரக்கூடிய ஆவோட சேர்ந்து ராவா மாறுது. அடுத்தது ஆதிஹி விசர்க்கம், அடுத்தது வல்லின எதுவும் வரல. அப்போ விசர்க்கம் என்னவாகும்? ஆதிர்னு மாறி அந்த இரு அடுத்தது வரக்கூடிய ஆவு கூட சேர்ந்து அதுவும் ராவா மாறி எல்லாம் சேர்ந்து வரும்போது இன்னும் ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்லிடுவோம். அடுத்தது ஆதிஹி விசர்க்கம், அடுத்தது சா வருது. அப்போ அது இஷா மாறும், சா வர்க்கத்தை சேர்ந்த இஷா மாறும். அப்ப ஆதிஷ்ச எல்லாம் சேரும் போது குருராதிர் அநாதிஷ்ச. அடுத்தது குருஹு விசர்க்கம், அடுத்தது வல்லினம் பா வந்திருக்கு. பா வந்தா ரெண்டு விதமா இருக்கு. பத்மான் குப்போகோ கஃபௌச்ச ரெண்டு விதமா சொல்லலாம்.
இப்போ குருஹு பரம தெய்வத்தம் அப்படின்னு சொல்றது ஒரு முறை, குரு பரம தெய்வத்தம் அப்படின்னு சொல்றது ஒரு முறை. பொதுவா சேர்த்து சொல்லும் போது 2வது முறை ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருக்கிறவங்க குருஹு பரம தெய்வத்தம்னு சொல்லிக்கலாம். அடுத்தது குரோஹோ, இங்கேயும் விசர்க்கத்துக்கு பிறகு பாதம் வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி குரோஹோ பரதரம் சொல்லலாம், அல்லது குரோ பரதரம். பரதரம் அனுஸ்வாரம் இருக்கு. அனுஸ்வாரம் அடுத்தது நா வந்ததுனால அந்த அனுஸ்வாரம் இன்னா மாறும். இப்போ பரதரன் நாஸ்தி, நாஸ்தி நாஸ்தின்னு மாறும். மீதி எல்லாம் பழையது போலவே. குருதான் உலகத்துக்கெல்லாம் காரணம். ஆதி அப்படிங்கிறது முதல், காரணம் அந்த மாதிரி அர்த்தத்துல. அனாதி, ஆனா அவருடைய தொடக்கம் எதுன்னு நமக்கு தெரியாது. உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு தொடக்கம் தெரியாது, நிறைய விஷயங்களுக்கு தொடக்கம் தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்த விஷயம் எப்படி தொடங்கிச்சதுன்னு தெரியாட்டாலும் நமக்கு பிரச்சனை தரக்கூடியதா இருந்தா அதுக்கு முடிவு கெட்ட தெரிஞ்சிருந்தா போதும். உதாரணத்துக்கு மாயை, மாயை பிரச்சனை தருது, அறியாமை பிரச்சனை தருது. அதுக்கு முடிவு கெட்ட முடியும், முடிவு கெட்டினா போதும். அனாதிங்கிறதுக்கு 2 விதமா அர்த்தம் எடுக்கலாம். அநாத்தை, அதுக்கு அர்த்தம் வேற. அது முன்னாடி சொன்ன மன்னாத்த ஸ்ரீ ஜெகநாத, நாதன் இல்லாதவர்கள், கார்டியன் இல்லாதவர்கள் அநாத, அது வேற வார்த்தை. இங்க ஆதி இல்லாதது அல்லது ஆதி தெரியாதது அனாதி. ஒரு வட்டம் இருக்கு, வட்டத்துல முதல் புள்ளி எது அப்படின்னு, எங்க தொடங்குது வட்டம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியாது. எங்க இருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம், எங்க வேணாலும் முடிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு கதிர் வலது பக்கமும் போயிட்டே இருக்கும், இடது பக்கமும் போயிட்டே இருக்கும், தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. இந்த மாதிரிப்பட்டதுக்கு அனாதி. இது தா, தா இல்ல தா. ஆதீன தொடக்கம், அனாதீன தொடக்கம் இல்லாததுங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். நாம பொதுவா ஆன்மீகத்துல தெரியாதது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்குவோம். நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். நம்முடைய அல்ப புத்திக்கு, சின்ன புத்திக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. உலகம் எப்படி தோன்றிச்சு அப்படின்னு கொஞ்சம் முட்டாள்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னைக்கோ நடந்து முடிஞ்ச விஷயம். ஒருவேளை தொடங்கி இருந்தாங்கிறதே கேள்விக்குரிய, அது வேற கதை. ஒருவேளை தொடங்கி இருந்தாலும் நான் எங்க அம்மாவுக்கு எப்படி பிறந்தேன் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை. பொதுமக்கள் கொடுக்குற வரி பணத்துக்கு ஒரு செலவு வேணுமே, அதனால கொஞ்சம் பேர் அது இறங்கியிருக்காங்க. குருதான் உலகத்துக்கு மூல காரணமானவர், குருதான் அதே சமயத்துல அனாதியும் ஆனவர். குரு பரம தெய்வத்தம், இந்த குணம் எல்லாம் யாருக்கு பொருந்தும்? பகவானுக்கு பொருந்தும், பரபிரம்மத்துக்கு பொருந்தும், கடவுளுக்கு பொருந்தும். அந்த கடவுளும் அவர்தான். குருகு பரம தெய்வத்தம். முதலாக இருக்கக்கூடிய தொடக்கம் தெரியாத அந்த பரம்பொருள் குருதான். குரோஹோ பரதரம், குருவை விட மேலானவங்க. இந்த இடத்துல ஒரு ருசிகரமான காரியம் செய்திருக்கு. குரோஹோ பரதமம் நாஸ்தி அப்படியும் போட்டு இருக்கலாம். ஆனா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, குரோஹோ பரதரம் நாஸ்தின்னு போட்டிருக்காங்க. தரம் அப்படின்னா கம்பேரிட்டிவ், தமம்னா சூப்பர்லேட்டிவ். குரோஹோ பரதமம் நாஸ்தி அப்படின்னு போட்டிருந்தா கடவுளே கிடையாது, குருதான் எல்லாம் அப்படின்னு ஒரு துனி வரும். அது வர வேண்டாம் நினைச்சா என்னமோ, குரோஹோ பரதரம் நாஸ்தி, குருவோட ஒப்பிடும் போது அவருக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு கம்பேரிட்டிவ்ல அதை நிறுத்திட்டாங்க. கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.
அப்படிப்பட்ட குருவுக்கு, தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த குருவுக்கு வணக்கம். ஸ்லோகம் அனசூயா. குருராதிரநாதிஷ்ச 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 குரு பரமதைவதம் குரு பரமதைவதம் குரு பரமதைவதம் குரோ பரதரம் நாஸ்தி பரதரன் நாஸ்தி குரு பரதரன் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருராதிரநாதிஷ்ச குருராதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரு பரதரன் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குமாரி உஷா. குருராதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருராதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வைரமுத்து. குருராதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு ஆதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கவிதா. குருராதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரோர்பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருராதிரநாதிஷ்ச குரு பரமதைவதம் குரோர்பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. உங்களுக்கு அடுத்தது என்ன ஸ்லோகம் இருக்கு? பிரம்மானந்தமா தொமேவ மாதாவா? त्वमेव माता च पिता பிரம்மானந்தம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஆமா, எனக்கு त्वमेव माता च पिता त्वमेव. அந்த ஆப்பிள் வந்து பிரம்மானந்தத்துக்கு அப்புறம் துவமேவ மாதாச்சு இருக்கு குருஜி. ஆனா 2 ஸ்லோகத்துக்குமே 14 தான் நம்பர் கொடுத்திருக்காங்க. 14 எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. 14 தான் 2க்குமே கொடுத்திருக்காங்க. பிரம்மானந்தம் யாருக்கெல்லாம் இல்ல? எனக்கு இல்ல சாமிஜி, மரிஷாளுக்கு இல்ல. ஆப்பு பாக்குறவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா, நான் பார்த்து எழுதி எடுத்தேன் புக்ல. சரி, நம்ம தொமேவ மாதாவுக்கு போயிருவோம். தொம் ஏவ மாதா ச பிதா தொம் ஏவ தொம் ஏவ பந்துஹு ச சகா தொம் ஏவ தொம் ஏவ வித்யா திரவிணம் தொம் ஏவ தொம் ஏவ சர்வம் மம தேவ தேவ. தொம் ஏவ சேரும்போது தொமேவ அப்படின்னு மாறிடும். மாதா தாத்தா பிதாமகஸ்ச பிதா பிதாமக அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணன் சொன்னது மாதிரி குருதான் அம்மா, குருதான் அப்பா, குருதான் உறவு, குருதான் தோழன், குருதான்
வித்யை குருதான் செல்வம், குருதான் எல்லாம், தேவாதி தேவனான என்னுடைய குருவே அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. பந்துஹு சேரும்போது விசர்க்கம், அடுத்தது சா வருது. அப்ப விசர்க்கம் என்னவாகும்? பந்துஷ்ச. திரவீணம் இம்மு அனுஸ்வாரம், அடுத்தது தா வருது. அப்ப அனுஸ்வாரம் இன்னா மாறும். திரவிணம் தொவேம தொமேவ. பெரிய மாற்றங்கள் இல்ல. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव, त्वमेव सर्वं मम देवदेव, त्वमेव सर्वं मम देवदेव, त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. कुमारी उषा. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. வைரமுத்து. त्वमेव माताश्च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. कविता. त्वमेव मातां च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणां त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेवः. त्वमेव मातां च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणां त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव. ஏதாவது கேள்வி இருக்கா? சுவாமிஜி, மூணாவது ஸ்டான்ஸால அந்த மூணாவது லைன் இதுல குரு ரேவன் வருது, அது கரெக்டா? நான் அந்த போன கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அதனால கேட்டேன். 2 பாட்டம் இருக்கு. ஒண்ணு குருரேவ பரம் பிரம்ம, இதுல இந்த இடத்துல நம்ம அப்படி படிக்கிறோம். இன்னொரு நம்ம பொதுவா தனியா சொல்லும் போது
இப்ப நானே கூட இன்னைக்கு அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சேன். குரு சாட்சாத் வரும் இல்ல. குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம அப்படின்னு சொல்றது இன்னொரு பாட்டம். பிரம்மானந்தம் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். அனசுயாவுக்கு எங்க இருந்து கிடைச்சது பிரம்மானந்தம்? இதுலதான் குருஜி விஞ்ஞானம் ஆப்ல தான் குருஜி நான் எடுத்திருக்கேன். அப்படியா? நான் பார்த்த போதும் அது இல்லைங்கிறத பார்த்தேன். குமாரி உஷா அவங்க இல்ல, ஒரு விஞ்ஞானம் பாத்துக்கிறேன். சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ் தான் விஞ்ஞானமானது. சன்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ்லயும் ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசா இருந்தது குருஜி. அந்த ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசா இருந்தது. அது எனக்கு இது பண்ண முடியல. அதனால இன்னொரு ஆப்ல இருந்து எடுத்தேன். ஒரு நிமிஷம் குருஜி, இதுல இருந்து இல்ல குருஜி, நான் ஸ்தோத்திர நிதியில இருந்து எடுத்திருக்கேன். நான் இப்ப ஸ்தோத்திர நிதியில வந்துட்டேன். இப்ப பாக்குறதுக்கு தெரியுதா மத்தவங்களுக்கு? தெரியுது. சரி, பிரம்மானந்தத்தையும் ஒரு குறை வைக்காண்டா, அதையும் படிச்சிடும். பொதுவா நாங்க இதை சேர்த்து சொல்றதுதான். எனக்கு தெரியல. குஷ்மாரி உஷாமாவுக்கு தெரியுதா? தெரியல சாமி. ஒடிசா இருக்கிறதுனால தெரியலையா? ஆமா, பொடிசா இருக்கு. இப்ப எதுவுமே வரல. அது படிக்க பெருசாக்குறதுக்கு முடியாது. அது கொஞ்சம் இதை விட பெருசாக்குறதுக்கு வழி இருக்கான்னு தெரியலையே. சரி, அந்த ஒரு ஸ்லோகம் நான் லிங்க் வேணா போடுறேன். அந்த லிங்க்ல இருந்து எடுத்துக்கங்க, அடுத்த வகுப்புல வேணா சொல்லி தரேன். அப்படி பண்ணிடலாமா? சரி சாமி. சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வகுப்பு நிறைவு பண்ணிடலாமா? பிரார்த்தனை நிறைய பண்ணலாம் சாமி.